அதாவது ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷத்திற்கு உள்ளாக சந்தேகத்திற்கு இடமான முறையிலே இறந்திருந்தால் அது வந்து அந்த குற்றம் நம்முடைய கிரிமினல் குற்றங்களில் ஒன்றாக எடுக்கப்படும். 301 AB அப்படின்னுலாம் இருக்குது, அதில் வரக்கூடிய விஷயம் இது. அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது வெட்டிட்டானா, குத்திட்டானா, என்ன இருக்குது, என்ன மாதிரி சித்திரவதை, இதெல்லாம் வந்து வரும். கொன்னுட்டானா அதெல்லாம் வரும். இல்லைன்னா 498A பிரிவு முதல்ல இருந்தது ஐபிசியில். அந்த பிரிவின் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அது கணவன் வீட்டாரை மட்டுமே போட்டு அது மேலே கேஸை போட்டு மேக்சிமம் என்ன வந்துடும், 2 வருஷம் 3 வருஷம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி தண்டனைகளில் வரதட்சணை கொடுமைக்குனால சாவு நிகழ்கிற போது மட்டும்தான் பெரிய அளவிலான தண்டனை கிடைக்கிறது. ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாங்கம்மா. ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய செட்டப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு யார்கிட்ட செல்வாக்கு இருக்குது, அரசியல்வாதி செல்வாக்கா, அல்லது உங்ககிட்ட பணபலம் இருக்கா, அல்லது உனக்கு வந்து ஜாதிய செல்வாக்கு இருக்கா, இதில் வச்சு இது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறவர்கள் மத்தியில் பெரிய அளவில் தண்டனை கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை.